வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கும் தமிழ். நம்முடைய தமிழ் ஐஎஸ்ஆர்எம்ல டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பகுதி 10. மொத்தம் 500 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு 226 டு 250 கொஸ்டின் வரைக்கும் இதை பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா நம்முடைய தமிழ் அகாடமியில பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுக்காக ரிவிஷன் டெஸ்ட் பேஸ், அதாவது குறைந்த தேர்வுகள் தான். மொத்தம் 11 தேர்வுகள் தான் இருக்கு. தினம் ஒரு தேர்வு இருக்கும். உங்களுக்கு ஜூன் 20ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மொத்தம் 11 தேர்வுகள் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கான ஷெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஷெட்யூலை பார்த்துக்கோங்க. அதன்படி உங்களுக்கு தேர்வு வந்துட்டே இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 127 ரூபாய் தான். ஓகேங்களா? லாஸ்ட் டைம்ல நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த 11 டெஸ்ட் நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 11 டெஸ்ட்டுமே இந்த மந்த்ல முடிஞ்சிடும். நீங்க நல்லா ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான். அதனாலதான் ரிவிஷன் டெஸ்ட் பேஸ் வச்சிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா? இப்ப விடுபட்ட நம்பர் இங்கதான் இருக்கு. ஆனா சென்டர் நம்பரை பாருங்க, 196, இங்க 900, இங்க 256. எனக்கு இந்த 196, 900, 256 என்ன நம்பர்ப்பா? ஸ்கொயர் நம்பரா? ஏன்னா 196 என்னது? 14 ஸ்கொயர். 900னா 30 ஸ்கொயர். 256னா 16 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப 14 ஸ்கொயர் தான் நீங்க நடுவில் இருக்கு. அப்ப சுத்தி ஒரு நம்பர் கூட்டுங்க. 2 3 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9, 9 5 கூட்டினா 14. அப்ப சைடு உள்ள நம்பர் கூட்டி நடுவில் ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்ப சைடு உள்ள நம்பர் ஃபுல்லா என்ன பண்ணும்? கூட்டணும். அப்ப அதே மாதிரி இங்க செக் பண்ணுங்க. 9 8 17, இங்க ஒரு 24, இங்க ஒரு 30. அப்ப 30 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி சைடு உள்ள நம்பர்லாம் கூட்டுனா அதை ஸ்கொயர் பண்ணா 256, அதாவது 16 வரணும். அப்ப கூட்டினா வரணும் 16 வந்தாதான் 16 ஸ்கொயர் பண்ணி நடுவில் போட்டிருப்பாங்க. இப்ப சைடு உள்ள நம்பர்லாம் கூட்டுங்க. 7 5 3 கூட்டினால போறோம். 7 5 12, 12 3 15. அப்ப 15ஓட எந்த நம்பர் கூட்ட எனக்கு 16 வரும்? 1 கூட்டினா வருமா? அப்ப இந்த இடத்துக்கு எந்த நம்பர் வந்திருக்கும்? 1ன்னு வந்திருக்கணும். அப்போ 1ன்னு வந்திருந்தாதான் எனக்கு சைடு உள்ள நம்பர்லாம் கூட்டினா 16 வரும். 16 ஸ்கொயர் பண்ண 256. அப்ப கேள்விக்குரிய நம்பர் எனக்கு என்ன வரும்? 1. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 42 30 டேஷ் 12 6. அப்ப இதன் நடுவுல விடுபட்ட நம்பரை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா? சரி, ஏதாவது நம்பர் குறைஞ்சிட்டே போதும். அப்ப எவ்வளவு குறையுது பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது? 12 குறையுது. இங்க லாஸ்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 6 குறைஞ்சிருக்கு. பாருங்க, 12 குறையுது, இங்க 6 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த எப்படி குறைஞ்சிட்டே போக எனக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இங்க ஒரு இடத்துல குறைக்கணும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு இடத்துல குறைக்கணும். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு குறைக்கலாம், இங்க எவ்வளவு குறைக்கலாம் சொல்லி கெஸ் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒவ்வொன்றா குறைச்சீங்கன்னா இங்க 12, இங்க 11, இங்க 10, அப்ப இங்க 9 வரும். அப்ப வராது. அப்ப என்ன பண்ண? 2 2 குறைங்க. அப்ப 12 குறைச்சு என்ன பண்ணலாம்? 10 குறைங்க. 10க்கு அப்புறம் 8 குறைங்க. 8க்கு அப்புறம் 6 குறைங்க. கான்செப்ட் வந்துருச்சுங்களா? அப்ப 30ல இருந்து 10 குறைச்சா வரும் 20. 20ல இருந்து 8 குறைச்சா வரும் 12. அப்ப இந்த விடுபட்ட நம்பருக்கு என்ன வரும்? 20. ஓகேவா? விடுபட்ட நம்பர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் பின்னாடி நம்பர் வருதுன்னு செக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து 28 228 அடுத்து வரக்கூடிய பாடம் எனக்கு எது வரும்? ஓகேங்களா? எனக்கு இதுல இருந்து இந்த பாடம் மாறுது அப்படின்னா இதுல இருந்து எனக்கு எந்த படம் வரப்போதா அடுத்து வரக்கூடிய பாடம். ஓகே, பாருங்க, எனக்கு ஒரு வட்டம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு செவ்வகம் இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா செவ்வகம் இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே உள்ள முக்கோணம் தலைகீழா மாறிடுச்சு. இந்த இது எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த செவ்வகம் வந்து எனக்கு வட்டமா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் இங்க நேரா உள்ளது எனக்கு எப்படி வந்திருக்கும்? அப்ப தலைகீழாக வந்திருக்கும். அப்ப இங்க உள்ள செவ்வகம் எனக்கு என்ன வந்திருக்கும்? வட்டமாக வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப அது மாதிரி எனக்கு எந்த படம் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? எனக்கு மேல வட்டம் வரணும், இங்க மட்டும்தான் மேல வட்டம் இருக்கு, வேற எங்குமே கிடையாது. அடுத்து வருவது என்ன? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? கொஸ்டின் மார்க் அட்டு ஆச்சரியக்குறி பிளஸ். அதே மாதிரி அட்டு ஆச்சரியக்குறி பிளஸ் கொஸ்டின் மார்க். அடுத்து ஆச்சரியக்குறி பிளஸ் கொஸ்டின் மார்க் அட்டு. அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகும்போது இந்த கொஸ்டின் மார்க் லாஸ்ட்ல வந்துருச்சு. அதே மாதிரி இங்க இருந்து இங்க போகும்போது இந்த அட்டு வந்து லாஸ்ட்ல போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா போயிடும், ரிமைனிங் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க,
இப்ப லாஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, ஆச்சரியக்குறி பிளஸ் கொஸ்டின் மார்க் அட்டா. இப்ப இதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும், இப்ப இந்த ஆச்சரியக்குறி லாஸ்டா போயிடும், ஆச்சரியக்குறி லாஸ்டா போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, பிளஸ் கொஸ்டின் மார்க் அட்டு, எனக்கு இதான் முன்னாடி வந்திருக்கும். அப்ப பிளஸ் கொஸ்டின் மார்க் அட்டு எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு ஆப்ஷன் சி, பிளஸ் கொஸ்டின் மார்க் அட்டு ஆச்சரியக்குறி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா மூவ் ஆகிட்டே இருக்கு, அவ்வளவுதான்ப்பா. அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் D யின் மதிப்பை காண்க. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல D ஓட மதிப்பு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சீரிஸ் முழுமையா கொடுத்துருவாங்க, செகண்ட் சீரிஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சாதான் D ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது ஒவ்வொரு கொஸ்டின் ஏற்ற மாதிரி சிஏ கண்டுபிடிங்க, பி கண்டுபிடிங்க, இ கண்டுபிடி சொல்லி கேட்பாங்க. நமக்கு எது கேட்கறாங்களோ அது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பாருங்க, என்ன இருக்கு, 7 15 31 63 127 225. ஓகேங்களா, இப்ப இந்த சீக்வன்ஸ் நீங்க எப்படி போகுதுன்னு பாருங்க, எப்படி போகுது, ரெண்டை கூட்டி சரி ரெண்டால பெருக்கி ஒண்ணு கூட்டுறாங்க, ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டுறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, திரும்ப ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டுறாங்க. ஏன்னா 5 2 30, ஒண்ணு கூட்டணும் 31. அதே மாதிரி 31 ரெண்டால பெருக்கி ஒண்ணு கூட்டினா 63, 63 ரெண்டால பெருக்கினா 126, ஒண்ணு கூட்டினா 127. அப்ப 127 நீங்க எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 250 255 வரும். ஓகே, கொஸ்டின் மிஸ்டேக். ஓகே, 255 வந்திருக்கணும். ஓகேங்களா, இப்ப என்ன இது ரெண்டால பெருக்கி ஒண்ணு கூட்டுறதா எனக்கு கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி இங்க என்ன நம்பர் இருக்கு, 4. ஓகேவா, அப்ப அடுத்து என்ன இருக்கு, ஏ பி சி டி இ. அப்ப இந்த டி ஓட மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 4ல இருந்து 2 பெருக்கி 1 கூட்டுங்க, எவ்வளவு வரும், 4 2 8 1 கூட்டினா 9. அப்ப ஏ ஓட மதிப்பு 9. அடுத்து 9 ரெண்டாவது பக்கம்னா 18, 1 கூட்டினா 19. அடுத்து 19 ரெண்டாவது பக்கம் 38, 1 கூட்டினா 39. அடுத்து 39 ரெண்டாவது பக்கம்னா 78, 1 கூட்டினா 79. அப்ப டிக்கான மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 79. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த வட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளது விழுக்காடு என்ன. ஓகேங்களா, சோ முதல் வகுப்பு தேர்ச்சி, அப்ப முதல் வகுப்பு தேர்ச்சி இங்கதான் இருக்கு, இங்க இருக்கு டிகிரில இருக்கு. ஓகேவா, அதாவது மைய கோணம் 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி என்ன பண்ண போறோம், நம்ம சதவீதமா மாத்த போறோம். எப்படி சதவீதம் மாத்த போறோம்னா, சோ டிகிரி வந்தா கீழே 360 போடணும், அவ்வளவுதான். இப்ப 90 டிகிரி எழுதலாம், 90/360. நான் சதவீதம் மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எனக்கு டிகிரி கொடுத்தானே கீழே 360 போடுவேன், சதவீதம் கொடுத்தானே கீழே வந்து பாத்தீங்கன்னா 100 போட்டுவோம், அவ்வளவுதான். இப்ப அடிக்கலாமா, 1 0 1 0 1 9 4 9 36 1 4 25 நாங்க 100. அப்ப ஆன்சர் வருது 25%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. பாருங்க, 11 6 0 -7 -15. அடுத்து எனக்கு என்ன வரும், ஓகேவா, சோ நம்பர் குறைஞ்சிட்டே தான். அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது, ஃபர்ஸ்ட் ஒரு 5 குறையுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 5 குறைச்சோம்னா 6. அடுத்து 6ல இருந்து 0 ஆயிடுச்சா, அப்ப 6ல இருந்து 6 கழிச்சா 0. அடுத்து 0 வந்து மைனஸ் ஆயிடுச்சா, அப்ப -7 குறையுது. அப்ப ஃபர்ஸ்ட் -5, அடுத்து -6, அடுத்து -7, அது எவ்வளவு குறையுது, -8. அப்ப திரும்பி எவ்வளவு குறையும், -9 குறையும். அப்ப -9 குறைஞ்ச எவ்வளவு வரும், -24. அப்ப ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், மேற்கண்ட தொடரில் 2 6ஆம் எண்ணுக்கு நடுவில் 7ஆம் எண் எத்தனை தடவை வரும். ஓகேவா, அதாவது 2 6க்கு நடுவுல 7 என்ற நம்பர் வரும். எனக்கு இதே மாதிரி எத்தனை செட் இருக்கு நீ கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா, சோ அப்ப 7 தானே வரும் கேக்குறான். அப்ப இங்க நிறைய 6 இருக்கு, நீ 7 மட்டும் பாருங்க. இங்க ஒரு இடத்துல 7 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 7, இங்க 7, இங்க 7. ஓகேவா, அப்ப இந்த 7 எப்படி இருக்கணும், 2 6க்கு நடுவுல தான் வரணும். இப்ப பாருங்க, 2 6க்கு நடுவுல 7. ஓகே, 1 இருக்கு. ஓகே, அடுத்து இங்க 2 9 நடுவு தான் 7 வருது. அப்ப இதை எடுக்கக்கூடாது. இங்க 9, இங்க 7 வராது. இப்ப இங்க 7 எடுத்தோம்னா வராது, இது வராது. ஓகே, இப்ப எத்தனை ஜோடி தான் எனக்கு வருது, ஒரே ஒரு ஜோடி தான். 2 6 எண்களுக்கு நடுவுல 7 என்ற எண் வருது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்கு, இங்க என்னது 4. ஓகே, 4ல இருந்து என்ன ஆகுது, 7 15 29 59 117 235. அடுத்து என்ன வரும். ஓகே, இப்ப இந்த 4ல இருந்து 7 எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா
ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிக்கிறாங்க. ஏன்னா 4 2 8 ஒன்ன கழிச்சோம்னா 7. 7ல இருந்து 15க்கு எப்படி போகுதுன்னா ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டுறாங்க. 7 2 16 ஒன்ன கூட்டினா 15. 15ல இருந்து 29 பார்த்தீங்கன்னா ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிக்கிறாங்க. 29ல இருந்து 59க்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டுறாங்க. அடுத்து 59ல இருந்து 117க்கு ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிக்கிறாங்க. அடுத்து 117 235க்கு ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டுறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு குறைக்கணும், கூட்டணும், குறைக்கணும், கூட்டணும், குறைக்கணும், கூட்டணும். அப்ப திரும்பி எனக்கு என்ன அது குறையதானே செய்யும். அப்ப என்ன பண்ணுவோம்? ரெண்டால பெருக்கி ஒன்ன குறைக்கணும். அப்ப 235 ரெண்டா 470. 470 ஒண்ணு போச்சுன்னா 469. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ வந்து இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 7 மடங்கானது. அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறது பெட்டர். ஓகேங்களா? இப்ப ஏ பி இதுல யார் இளையவங்க? ஏ தான் இளையவங்க. ஓகே. அடுத்து வயதுகளின் வித்தியாசம். வயதுகளின் வித்தியாசம்னா பி மைனஸ் ஏ. வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானதா? அப்ப இதோட 7 மடங்கானது. இதோடைய 7 மடங்கானது எதற்கு சமமா இருக்கும்? அவர்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதான் செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? 12 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓகே, 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது அதே மாதிரி ஏ உடைய தற்போதைய வயது. ஓகேவா? இது வந்து 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் பியின் வயது ஏயின் தற்போதைய வயது. இது எனக்கு எப்படி இருக்குமா? 5:3 என்ற விகிதத்திற்கு. ஓகேவா? ஏக்கு தற்போதைய வயது 3, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 5. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த விகிதத்தை வச்சு நான் ஆப்ஷன் கொண்டு போக போறேன். இப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க 30. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய தற்போதைய வயதான்னு கேட்டான். அப்ப ஏ உடைய தற்போதைய வயது எவ்வளவு? 30னா 3 பங்கு தான் 30. அப்ப 3 பங்கு 30னா 5 பங்கு எவ்வளவு வரும்? 50. அப்ப பிக்கு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 50. அப்ப 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் 50னா அப்ப தற்போது எவ்வளவு வயது இருக்கும்? 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் 50 தற்போது எவ்வளவு இருக்கும்? 38 இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 38 இருக்கும். ஓகே. இத அப்படியே இங்க செக் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப கூடுதல் வரும். ஏக்கு தற்போது வயசு 30, பிக்கு எவ்வளவு? 38. அப்ப ரெண்டு கூட்டல் வருது 68. ஓகேங்களா? அப்ப கூடுதல் 68. அப்ப இங்க அதே மாதிரி வரணும்ல. இப்ப பி மைனஸ் ஏ. ரெண்டு பேரோட வயது வித்தியாசம் எவ்வளவு? 8 வயசா. அப்ப 8 into 7 வரும் 56. அப்ப 56 is equal to 68 சமமா வருதா? வரல. அப்ப ஆனா எனக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. உங்க ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. இப்ப பி யோட வயது 36 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பி யோட வயது 36 அப்படின்னா இப்ப பி யோட வயது எடுக்க போறேன். பி யோட வயது எவ்வளவு? 36 எடுப்போம். இப்ப 36 எடுத்து நான் ட்ரை பண்ண போறேன். இப்ப 3 பங்கு 36 வச்சுக்கோம். அப்ப ஏவோட தற்போதைய 36னா 3 பங்கு தான் 36. அப்ப 5 பங்கு எவ்வளவு வரும்? 1 பங்கு 12. அப்ப 5 பங்கு எவ்வளவு வரும்? 60. அப்ப பிக்கு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 60. அப்ப தற்போது வயசு எவ்வளவு இருக்கும்? 12 கழிப்பு எவ்வளவு வரும்? 48. அப்ப பிக்கு தற்போது வயசு 48, ஏக்கு தற்போது வயசு 36. இப்ப 48 36 கூட்டினா எவ்வளவு வரும்? 84. ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி எவ்வளவு வருது? 84 வருது. அடுத்து இங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? பி மைனஸ் ஏ. 48 36 போச்சுன்னா 12. அப்ப 12 7ஆல் பெருக்குனா 84. சோ ரெண்டுமே சமமாயிடுச்சா? அப்ப நான் எந்த ஆப்ஷன் எடுத்தேன்? ஏக்கு 36 வயசு எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 1900 ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி முடிய எத்தனை நாட்கள் உள்ளது? ஓகேங்களா? அப்ப 1900 இங்க பிப்ரவரி கேட்கிறான். அப்ப 1900 லீப் ஆண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த 1900ங்கிறது எனக்கு என்னது? நூற்றாண்டு. 1900 என்னது? நூற்றாண்டு. நூற்றாண்டு வந்துச்சுன்னா 400ஆல வகுபடுதான்னு செக் பண்ணணும். 400ஆல வகுபடணும். 400ஆல வகுப்பட்டாதான் நூற்றாண்டு. இந்த 1900 400 வகுக்க முடியுமா? 1900 வகுத்தல் 400. 2 0க்கு 2 0. அப்ப 19 போய் 4 அடிக்க முடியுமா? நானாங்க 16 மீதி வரும். மீதி 3 வருதுல. எனக்கு மீதி வரக்கூடாது. மீதி வந்துச்சுன்னா அது லீப் ஆண்டு கிடையாது. அப்ப என்ன அது? சாதாரண ஆண்டு தான். அப்ப பிப்ரவரியில் மொத்தத்தினால தான் இருக்கும். பிப்ரவரியில
மொத்தம் 28 நாள் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா? இப்ப பிப்ரவரி என்ன பண்ணும்? 21ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்ப 21ல இருந்து 28 வரைக்கும் எத்தனை நாள் இருக்கும்? 21ல இருந்து 28 வரைக்கும் எத்தனை நாள் தான் இருக்கும்? 8 நாள் இருக்கும். மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேல 31, ஜூன்ல 4. ஏன்னா ஜூன்ல 4ஆம் தேதி வரைக்கும் தானே. இப்ப கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப 31, 30, 31 மொத்தம் ஆச்சு 92. இங்க ஒரு 8 கூட்டினா 100, இங்க ஒரு 4 எவ்வளவு ஆயிடுச்சு? 104 நாட்கள். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இங்க பிப்ரவரி மாதம் இருக்கிறதுனால இது என்ன ஆண்டுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1900ங்கிறது நூற்றாண்டு. நூற்றாண்டுனா நீங்க 400 டிவைட் பண்ணி பார்க்கணும். 1900 400 டிவைட் ஆகாது. அப்ப இது சாதாரண வருஷம். அப்ப சாதாரண ஆண்டுனா பிப்ரவரி 28 நாள் தான் இருக்கும். அப்ப 21ல இருந்து 28 வரைக்கும் 8 நாள். மார்ச் 31, ஏப்ரல் 30, மேல 31, ஜூன்ல 4. மொத்தம் கூட்டினால் வரும் 104 நாட்கள். அடுத்து ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கையை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுகிறார். 5 நாட்களில் 100 திராட்சைகள் சாப்பிட்டால் முதல் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சோ கண்டுபிடிக்கலாங்களா? இவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சை எண்ணிக்கை விட 6 திராட்சை கூடுதலா சாப்பிடுறாரா? அப்ப முதல் நாள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்ப இரண்டாவது நாள் எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 6. மூன்றாவது நாள் எவ்வளவு இருக்கும்? இதுல இருந்து 6 கூட்டினா எக்ஸ் பிளஸ் 12. நான்காவது நாள் எவ்வளவு இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 18. ஐந்தாவது நாள் எவ்வளவு இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 24. ஓகேவா? இப்ப இதை ஃபுல்லா கூட்டினா மொத்தம் எவ்வளவு வருமா? 100 வருமா? ஓகேவா? மொத்தம் 5 நாட்கள். ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ், அடுத்து எக்ஸ் பிளஸ் 6, அப்ப எக்ஸ் பிளஸ் 12, எக்ஸ் பிளஸ் 18, எக்ஸ் பிளஸ் 24. இதோட கூடுதல் எவ்வளவு? 100. இப்ப எக்ஸ் மட்டும் கூட்டுங்க. எக்ஸ் மட்டும் கூட்டினா எவ்வளவு வரும்? 5x. அப்ப x மட்டும் கூட்டினா 5x. இப்ப நம்பர் கூட்டுங்க. 6 12 18 18 18 36 40 60. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 100. அப்ப இந்த 60 அங்க போச்சுனா மைனஸ் 60. அப்ப x 5x. அப்ப 100ல 60% வரும் 40. அப்ப 5x 40னா 1x எவ்வளவு வரும்? 8. 1x எவ்வளவு? 8. அப்ப xங்கிறது முதல் நாள் தானே. அவங்க கேட்கப்பட்ட கொஸ்டின் முதல் நாள் தானே. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு? 8. அப்ப முதல் நாள் சாப்பிட்டது எவ்வளவு? 8 திராட்சைகள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரோஸ். ரோஸ் என்பது எனக்கு என்ன நம்பர் கொடுக்குறான் பாத்தீங்கன்னா 9 1 2 8 2 2. ஓகேங்களா? அப்ப MICE இது வந்து எனக்கு என்ன வரும்னு கேட்கிறான். ஓகேங்களா? சோ நம்ம பார்ப்போம். எனக்கு 6னா 18, ஆனா இங்க 9ல இருக்கு. அப்ப என்ன கான்செப்ட் இருக்கும்? இங்க என்ன கான்செப்ட்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3. இதே மாதிரி போச்சுன்னா ஏனா 26. இந்த கான்செப்ட்ல நம்பர் எழுதிருக்காங்க. ஓகேவா? அப்ப 6 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 9, ஓ வந்து பாத்தீங்கன்னா 12, எஸ் வந்து பாத்தீங்கன்னா 8, இ வந்து பாத்தீங்கன்னா 22. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒண்ணுமே இல்ல. இப்ப 6 உடைய மதிப்பு எவ்வளவு? நம்ம நார்மல் ஃபார்வர்ட்ல 18. அப்ப இதோட எந்த நம்பர் கூட்டினா 27 வரும் பாருங்க. சோ இதை பேஸ் பண்ணி நீங்க ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 18ஓட 9 கூட்டினா 27. அப்ப ரிவர்ஸ்ல ஆரோட மதிப்பு 9. அப்ப ஓனா 15. ஓனா 15. அப்ப என்ன பண்ணும்? இதோட 12 கூட்டினா தான் 27. அப்ப 12. அடுத்து எஸ்னா 19. 19 8 கூட்டினா 27. அப்ப 8. ஈனா 5. அப்ப 22 கூட்டினா 27. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண போறோம்? நீங்க நார்மலா ஃபார்வர்டு படிச்சிருந்தீங்கன்னா ரிவர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? 27ல இருந்து மைனஸ் பண்ணாலே போதும். பாருங்க, இப்ப நார்மலான எம்னா 13. அப்ப இதோட 14 கூட்டணுமா? அப்போ 14. ஐனா எவ்வளோ? 9. அப்போ 9ஓட 18 கூட்டணுமா? அடுத்து சீன் எவ்வளோ? 3. அப்ப இதோட என்ன பண்ணும்? 24 கூட்டணும். ஈன எவ்வளோ? 5. அப்ப என்ன பண்ணும்? 22 கூட்டணும். அப்ப ஆன்சர் வரும் 14 18 24 22. எங்க இருக்கு? 14 18 24 22. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சோ ஃபார்வர்ட் தெரிஞ்சு அப்படினாலே போதும். ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூடுதல் 27 வருமா நம்பரை மாத்தினா போதும். அடுத்து ஏ ஆனது பெருக்கல் குறியை குறிக்கிறது, பி ஆனது பிளஸை குறிக்கிறது, சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது, டி ஆனது மைனஸை குறிக்கிறது எனில் 25D 42 C 6 P 10 A 5 இன் மதிப்பை காண்க. ஓகே, அப்ப 25 டி என்னது? மைனஸ் 42, சி என்னது? வகுத்தல் 6, பி என்னது? பிளஸ் 10, ஏனா
பெருக்கல் 5. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தலாமா? 42 வகுத்தல் 6 எவ்வளவு வரும்? 7. இங்க 10 5 இருக்குன்னா 50. நடுவுல என்ன இருக்கு? பிளஸ். முன்னாடி மைனஸ், இங்க எவ்வளவு? 25. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் நம்பரை தனியா கூட்டுங்க. 25 50 கூட்டினா 75 மைனஸ் 7. அப்ப 75 7% வரும் 68. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? சோ கூட்டும் போது மட்டும் பிளஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு அப்புறம் நீங்க மைனஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. மையம், ஆரம், நான், விட்டம். ஓகேங்களா? இதுல ஆரம் அப்படின்னா மதிப்பு சொல்லுவோம், நான் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு சொல்லுவோம், விட்டம்னாலும் மதிப்பு சொல்லுவோம். அந்த மையம் அப்படிங்கிற மதிப்பு சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப மையம்ங்கிறது எனக்கு பொருந்தாது, சென்டர் என்பது பொருந்தாது. நெக்ஸ்ட், கீழ்காணும் படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு கண்டுபிடிக்கலாமா? எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தா என்ன பண்ண போறோம்? ஒரு செவ்வகம் எத்தனை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு செவ்வகம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 எத்தனை இருக்கு? ஒரு செவ்வகமா 8 இருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு செவ்வகம் சேர்க்கும்போது எத்தனை கிடைக்குது பாருங்க. ரெண்டு செவ்வகம் சேர்க்கும்போது இது ரெண்டு செத்தா ஒண்ணா, இது ரெண்டு செத்தா ஒண்ணா, இது ரெண்டு செத்தா ஒண்ணா, இது ரெண்டு செத்தா ஒண்ணா, மொத்தம் எத்தனை கிடைக்குது? அப்ப இரண்டு செவ்வகம் சேர்ந்து 4 கிடைக்குது. இப்ப அடுத்து மூணு செவ்வகம் சேர்ந்து எத்தனை கிடைக்குதுன்னு பாருங்க. மூணு செவ்வகம் என்னது பாருங்க. இந்த 1 2 3 3 கிடைக்குதா? அதே மாதிரி 1 2 3 கிடைக்குதா? அதே மாதிரி இங்க 1 2 3. ஓகேவா? இது ஒரு 3 கிடைக்குதா? அதே மாதிரி இங்க 2 இது ஒரு 1 எவ்வளவு கிடைக்குது? அப்ப மூணு செவ்வகம் சேர்ந்து ஒரு 4 கிடைக்குது. ஓகே, அடுத்து 4 செவ்வகம் சேர்ந்து எத்தனை கிடைக்குது பாருங்க. 4 செவ்வகம் என்னது? இது ஃபுல்லா, இது ஃபுல்லா எவ்வளவு? 4. ஓகேங்களா? பாருங்க, இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு 4. அடுத்து இந்த 4 ஃபுல்லா சேர்ந்து ஒரு 4. அடுத்து இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு 4. அடுத்து இது 4 ஃபுல்லா சேர்ந்து ஒரு 4. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 4 சேர்ந்து ஒரு 4 கிடைக்குது. அடுத்து 5 கிடைக்காது, 6 கிடைக்காது. அப்ப என்ன பண்ணும்? மொத்தம் ஒரு பெரிய செவ்வகம் ஒண்ணு இருக்கா? அப்ப அது ஒரு 1. ஓகேவா? அனைத்துமே சேர்த்து எவ்வளவு? 1. இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 8 12 16 20 21. அப்ப எத்தனை செவ்வகம் இருக்கும்? 21 செவ்வகங்கள் இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் 4624 முதலமைச்சரின் மாநில நிவாரண நிதியாக செலுத்தினர். ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை செலுத்தினர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா? என்ன பண்றாங்க? அவங்களுடைய பங்கு தொகையும் மாணவருடைய எண்ணிக்கை எனக்கு எப்படி இருக்குமா? சமமாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இத பங்குகள் எவ்வளவு இருக்கோ மாணவர் எண்ணிக்கை என்ன பண்ணிருப்பாங்க? பெருக்குனாதான் எனக்கு இந்த அமௌண்ட் வர மாதிரி வந்திருக்கும். அதாவது இந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் தான். ஓகேவா? 4624 நீங்க வர்க்கமூலம் பண்ணீங்கன்னா எத்தனை பங்கு கொடுத்தாங்க? மாணவர் எண்ணிக்கை உங்களுக்கு சமம். ஓகேவா? அப்ப பங்குகள் எண்ணிக்கை எவ்வளவு வரும் பாருங்க, மாணவர் எண்ணிக்கையும் எவ்வளவு வரும் பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ண போறோம்? இங்க 4624 ஸ்கொயர் ரூட் பண்ணா போதும். இதை ஸ்கொயர் ரூட் பண்ணா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 68 வரும். ஓகேங்களா? அப்ப மொத்தம் 68 மாணவர் இருப்பாங்க. ஒவ்வொரு மாணவரும் 68 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப 68 into 68 எவ்வளவு வரும்? 4624. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அங்க உள்ள நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதுமானது. ஆன்சர் 68. அடுத்து 1 2 3 என்பது காட் என்பதையும் 4 5 6 என்பது கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பதை எதனால் குறிக்கப்படலாம்? இப்ப பாருங்க, 1 2 3 GOD. அப்ப 1னா G, 2னா O, 3னா D. ஓகே, அப்போ 4 5 6 அப்ப என்னது? 4னா C, 5னா A, 6னா T. ஓகே, இப்ப எதை வச்சு? TOG EAT EGG. ஓகேங்களா? இப்ப D எனக்கு என்ன வரும்? D எவ்வளோ? 3, ஓனா 2, G எவ்வளோ? 1. ஓகே, ஃபர்ஸ்ட்ல 3 to 1 எங்க இருக்கு? சோ அனைத்துலயுமே 3 to 1 தான். ஓகே, அடுத்து E ஓட மதிப்பு இருக்கா? E எனக்கு கிடையாது. இப்ப AT. இப்ப AT எவ்வளவு வருது? 5 6. AT எவ்வளோ? 5 6. அதே மாதிரி G ஓட மதிப்பு எவ்வளோ? 1 1. ஓகேங்களா? அப்ப இங்க 5 6, இங்க 1 1. எங்க வருது பாருங்க? 5 6 1 1 5 6 1 1 5 6 1 1 5 6 1. எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கு. இப்ப எந்த நம்பர் போடலாம் பாருங்க. இன்னொன்னு, இங்கே E, இங்கே ஈயா. அப்ப இங்க என்ன நம்பரோ அது இங்க நம்பர் வருமா? அப்ப ரெண்டுமே சேமா இருக்கணும். இங்க 7 7 வருது, 8 9. அப்ப எனக்கு ஆப்ஷன் சி கிடையாது. இங்க 7 8. அப்ப கண்டிப்பா எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, இங்க 4 4, இங்க 7 7. ஓகே, ரெண்டுமே சமமா தான் இருக்கு. இப்ப இதுல எது ஆன்சர் வரும்?
எனக்கு 4 அப்படிங்கிறது சில குறிக்கும். அப்ப இங்கே சி இங்கே சி வந்திருக்கு. எனக்கு ஈல வந்திருக்கு. ஏன்னா இங்க 4 வருதுன்னா சி வந்தா தான் 4 வர முடியும். அப்ப எனக்கு இது கிடையாது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? அப்ப ஈவோட குறியீடு எவ்வளோ? 7. அவ்வளவுதான். ஏன்னா இங்க 4 வந்து வராது. ஏ அப்ப 4 வராதுன்னா இங்க 4 போட்டா இங்க என்ன வந்திருக்கணும்? சீல வந்திருக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து மோனி சீலாவின் மகள். ஓகேங்களா? மோனி வந்து யாரு? ஷீலாவுடைய மகள் தான் யாரு? மோனி. ஷீலாவுடைய மகள் தான் யாரு? மோனி. இந்த ஷீலா வந்து யாரு பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியின் சகோதரனின் மனைவியோட சகோதரனின் மனைவிதான் ஷீலா. ஓகேங்களா? என்னுடைய மனைவி, அப்புறம் 2 கோடு போட்டிருக்கேன், மனைவியுடைய சகோதரன், அப்போ 1 கோடு, சகோதரனுடைய மனைவி யாரு? ஷீலா. ஓகேங்களா? இப்ப இந்த மோனி வந்து எனக்கு என்ன உறவு வரும்? என்ன வரும்? மனைவியோட சகோதரன் மகள் தானே. மனைவியுடைய சகோதரனுடைய மகள் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவாங்க? மச்சானுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவாங்க? மருமகள் அப்படின்னு வருமா? ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் செகண்ட். 245 கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசெடுத்தை உருவாக்க முடியாது? இப்ப பாருங்க A76438. ஓகேங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு நம்பர் தான் ஆப்போசிட். ஓகேவா? அப்ப 3க்கு ஆப்போசிட் 8, 8க்கு ஆப்போசிட் 3. சோ அதே மாதிரி ஏல இருந்து ஒரு நம்பர் விட்டுட்டு என்ன வரும்? ஏக்கு ஆப்போசிட் என்னது? 6, 6 ஆப்போசிட் என்னது? ஏ. அதே மாதிரி 7க்கு ஆப்போசிட் என்னது? 4, 4க்கு ஆப்போசிட் 7. ஓகேவா? அப்ப 3க்கு ஆப்போசிட் 8. அப்ப 3 8ம் பக்கத்துல இருக்க கூடாது. ஏவும் 6ம் ஆப்போசிட். அப்ப ஏவும் 6ம் பக்கத்துல இருக்க கூடாது. 7 4 ஆப்போசிட், 7 4 பக்கத்துல இருக்க கூடாது. அப்ப இது மாதிரி எனக்கு எங்க வருதோ அதை எனக்கு கனசெடுத்தை உருவாக்கும். மத்த எல்லாமே எனக்கு உருவாக்காது. ஓகே, எனக்கு உருவாக்காதான் கேட்கிறான். ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரலாமா? இப்ப பாருங்க A74. ஓகேவா? எனக்கு 74 ஆப்போசிட் இல்ல, ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கா. அப்ப எனக்கு என்ன ஆகுது? இது உருவாக்காது. அப்ப எனக்கு என்ன வரும்? இது எனக்கு உருவாக்காது. எனக்கு உருவாக்காதான் கேட்கிறான். அப்ப எனக்கு இது உருவாக்காது. இப்ப ரெண்டாவது A36. அப்ப A6 ஆப்போசிட்டா? அப்ப A6 பக்கத்துல இருக்கா. அப்ப எனக்கு இது வேணாகாது, உருவாகாது. அடுத்து A6. அப்ப இது வேணாகாது, உருவாக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 83 ஆப்போசிட்ல பக்கத்துல பார்த்தா உருவாக்காது. அப்ப என்ன ஆகுது? இந்த 4 படமே எனக்கு உருவாக்காது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கைக்கடிகாரம் என்றும், கைக்கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின் வருவகையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? ஓகேலா? இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்க என்னன்னு சொல்றாங்க அதை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நேரம். இப்ப நேரத்தை எப்படி பார்ப்பேன்? கடிகாரம் தான் நேரத்தை பார்க்க முடியும். அப்ப கடிகாரமா? ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? கடிகாரம். அப்ப கடிகாரம் தான் எனக்கு வரும். அப்ப நேரத்தை குறிப்பது கடிகாரம் அப்படின்னா அந்த கடிகாரத்தை என்னன்னு சொல்றாங்க? விமானம் தான் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் அது விமானம். ஓகேங்களா? நேரத்தை குறிப்பது எனக்கு என்னது? கடிகாரம். ஆனா அந்த கடிகாரம் என்னன்னு சொல்றாங்க? விமானம்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? விமானம் தான் எனக்கு கரெக்ட். நீங்க வாட் நேரத்தை குறிப்பது கடிகாரம் சொல்லி போட்டக்கூடாது. நேரத்தை குறிப்பது கடிகாரம் தான், ஆனா கடிகாரத்தை எது குறிக்குது? விமானம் தானே. அப்ப ஆன்சர் அது விமானம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சர். அந்த டைரக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. PMOEOQHQS. அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எழுத்து PEH. என்னது? 2 5 8. அப்ப என்னது? 3 3 கூடுதான். அப்ப 8ல 3 கூட்டினா 11. 11 அது K. அடுத்து எம்னா 13, ஓனா 15, Qனா 17. அப்ப என்னது? 2 கூடுது, இங்க 2 கூடுது. அப்ப 17 2 கூட்டினா 19. 19 என்னது? S. இப்ப அடுத்து ஓனா 15, Qனா 17, Sனா 19. அப்ப 15 17 19. அப்ப 2 கூட்டினா 21. 21 என்னது? U. அப்ப ஆன்சர் அது KSU. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீங்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கேன்னு கண்டுபிடிக்கும் ஆன்சர் வந்திருக்கும். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் 4வது வியாழக்கிழமை 25வது தேதி வருமானால் அந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமை எந்த தேதியில எனக்கு வரும்? ஓகேங்களா? இப்ப வியாழக்கிழமை
நான்காவது வியாழக்கிழமை. நான்காவது வியாழக்கிழமை எப்போ? 25ஆம் தேதியா? அப்ப நான்காவது வியாழக்கிழமை 25னா மூணாவது வியாழக்கிழமை எப்போ வரும்? இரண்டாவது வியாழக்கிழமை எப்போ வரும்? முதல் வியாழக்கிழமை எப்போ வரும்? இதை ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்னது ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சிட்டு போதா 4 3 2 1 குறையுதுன்னா என்ன பண்ணும்? நீங்க உங்களுக்கு அதே கிழமை வரணும் அப்படின்னா 7 கூட்டவோ இல்ல 7 குறைச்சிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதே கிழமை வரும். ஓகேவா? 7 கூட்டினா அதே கிழமை வரும், 7 குறைச்சாலும் அதே கிழமை வரும். அவ்வளவுதான். இப்ப எனக்கு குறைச்சிட்டே போனா குறைச்சிட்டே போறேன். அப்ப 25 7 குறைச்சா 18, 18 7 குறைச்சா 11, 11 7 குறைச்சா 4. ஓகேவா? அப்ப முதல் வியாழக்கிழமை 4ஆம் தேதி. முதல் வியாழக்கிழமைனாது 4ஆம் தேதி. அப்ப 4ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா 3ஆம் தேதி என்ன வரும்? புதன்கிழமை. 2ஆம் தேதி என்ன வரும்? செவ்வாய்க்கிழமை. 1ஆம் தேதி என்ன வரும்? திங்கட்கிழமை. அப்ப அந்த மந்த்ல 1ஆம் தேதி திங்கட்கிழமை தானே. அப்ப முதல் திங்கட்கிழமை எனக்கு எந்த தேதியில வரும்? 1ஆம் தேதி தான் எனக்கு வரும். முதல் திங்கட்கிழமை வரும், 1ஆம் தேதி தான் எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரஹீம் எக்ஸ் முனையிலிருந்து துவங்கி, ஓகேவா, எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பண்றாரு 5 கிலோமீட்டர் மேற்கே நேராக போறாரு. ஓகேவா? 5 கிலோமீட்டர் மேற்கே நேரா போயிட்டார். ஓகே, இப்ப இங்க வந்துட்டாரு. இங்க இருந்து என்ன பண்றாரு? இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போறார். ஓகே, அப்ப இடதுபுறம் எங்கிட்டு இந்த சைடு எவ்வளவு? 2 கிலோமீட்டர். அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி எவ்வளவு? 7 கிலோமீட்டர். அப்ப 7 கிலோமீட்டர் என்ன பண்ணுவோம்? அப்ப இங்க இருந்து இங்க வர ஒரு 5, அப்ப 7ல கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல முடிச்சிட்டார். ஓகேங்களா? இப்ப எக்ஸ் முனையிலிருந்து எந்த திசையில அவர் இருக்கிறார்? ஓகே, அப்ப எக்ஸ்ல இருந்து அந்த முனையை பார்க்க போறேன். அப்ப எக்ஸ்ல இருந்து அந்த முனையை பார்த்தா நீங்க என்ன திசைக்கு வரும்? ஏன்னா இந்த சைடு உள்ளது கிழக்கு, இங்க சைடு உள்ளது தெற்கு. அப்ப நடுவுல தான் இருக்கா? அப்ப ஆன்சர் வரும் தென் கிழக்கு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எந்த திசையில இருக்காரு? தென் கிழக்குல இருக்காரு. அடுத்து எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது? மானிடர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள். ஓகேங்களா? இங்க எது பொதுவான வார்த்தை? எது பொதுவான வார்த்தை? மானிடர்கள் வந்து பொதுவானது. இந்த மானிடருக்குள்ள என்ன பண்ணலாம்? ஆசிரியரும் பொறியாளரும் கொண்டு வரலாம். ஓகேவா? அப்ப ஆசிரியர், பொறியாளர் இவங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்கா? ஏன்னா ஆசிரியர் சில பேர் பொறியாளரும் இருக்கலாம், பொறியாளர் சில பேர் ஆசிரியராகவும் இருக்கலாம். அப்ப என்ன வரும்? மானிடருக்குள்ள ஆசிரியரும் கொண்டு வருவேன், பொறியாளரும் கொண்டு வருவேன். என்ன இருக்கும்? 2 பேருக்கும் தொடர்புனால 2க்குமே கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளி அப்படிதான் போடுவேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு எந்த படம் எனக்கு வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஏன்னா தொழில் வச்சு வரும்போது 2 பேருக்குமே தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மானிடர்கள், இங்க ஆசிரியர்கள், இங்க பொறியாளர் அப்படியும் போடக்கூடாது. ஏன்னா ஆசிரியர்ல பொறியாளர் இருப்பாங்க, பொறியாளர் ஆசிரியர் இருப்பாங்க. அப்ப 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளியே அந்த மாதிரிதான் படம் போடணும். அப்ப ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வீடு மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நன்றி.